Dear students, இந்த வீடியோல பவர் ஆஃப் த லென்ஸ் பார்க்க போறோம். பவர் ஆஃப் த லென்ஸ் ஆர் மிரர். பவர் ஆஃப் த லென்ஸ்னு என்னன்னா, அந்த லென்ஸ் எப்படி அந்த ரேவை எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணுது, ரொம்ப அதிகமா பெண்ட் பண்ணுதா இல்ல ரொம்ப கம்மியா பெண்ட் பண்ணுதா, அதான் பவர் ஆஃப் த லென்ஸ். நான் இந்த லென்ஸ் பை கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்திருக்கேன். சார் ரேசஸ் ஆர் பேரலல் ரேஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரேஸ் எப்படி பெண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. we know that all parallel rays, எல்லா parallel rays ஃபோக்கல் பாயிண்ட்ல வந்து செட்டில் ஆகும். This is a f1. This is the length of the focal point. For example, நான் வந்து நம்பர்ஸ்ல சொல்றேன். இது நான் ஒரு 20 சென்டிமீட்டர்னு சொல்றேன் வைங்களேன். அடுத்து another lens. I'm choosing another lens, a different material. இங்க now I take the focal length is greater than the previous one. இங்க வந்து focal length இந்த f1 ஓட f2 வந்து அதிகமா இருக்கு. Now I take it is 50 சென்டிமீட்டர். இப்போ focal length ரெண்டாவது லென்ஸுக்கு அதிகமா இருக்கு. இந்த ஃபோக்கல் லென்த் அதிகமா இருக்குன்னா இதனால இந்த லென்ஸ்னால அதிகமா பெண்ட் பண்ண முடியல. இது வந்து ரொம்ப ஈஸியா குயிக்கரா பெண்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா. இது வந்து f1 is less than f2. ability to bend, பவர் ஆஃப் த லென்ஸ் என்னன்னு சொல்லலாம். பவர் எப்படி சொல்றேன்னா, ability to bendனா converging or diverging ability of the lens or capacity of the lens, எந்த அளவுக்கு அது பெண்ட் பண்ணுதுங்கிறது. ஸோ ஒரு லென்ஸ் ரொம்ப அதிகமாக பெண்ட் பண்ணுச்சுன்னா அதோட பவர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த ரெண்டு லென்ஸையும் கம்பேர் பண்ணுங்க. யாருக்கு வந்து பவர் அதிகமாக இருக்குன்னா, இந்த லென்ஸ் ஒன்னுக்கு தான் பவர் அதிகமாக இருக்கு. இந்த லென்ஸ் டூக்கு என்ன இருக்கு, பவர் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஏன்னா the converging ability of the lens 1 is greater than the converging ability of the lens 2. இப்போ கன்வர்ஜிங் எபிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபோக்கல் லென்த் கம்மியாக இருக்கும். if is high, அதிகமா இருக்குன்னா focal length is less, கம்மியா இருக்கு. ஸோ focal length எதுக்கு கம்மியா இருக்கோ அதுக்கு வந்து பவர் அதிகமா இருக்கும். ஸோ நான் எப்படி சொல்றேன்னா, பவர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த focal length. தட்ஸ் ஆல். வெரி ஈஸி ஐடியா. இது கன்வர்ஜிங்க்கு ஓகே தான், டைவர்ஜிங்க்கு ஓகே தான். டைவர்ஜிங் லென்ஸ் இருந்துச்சுன்னா டைவர்ஜிங் எபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ நீங்க மிரர் எடுத்தாலும் இதே கதை தான். இப்போ நீங்க வந்து பாருங்க, என்ன மிரர் எடுத்திருக்கேன், கான்வெக்ஸ் மிரர் எடுத்திருக்கேன். டைவர்ஜிங் கம்மியா இருந்துச்சுன்னா ஃபோக்கல் லென்த் அதிகமா இருக்கும். ரெண்டாவது லென்ஸை பாருங்க, இப்போ டைவர்ஜ் ஆகி போயிருக்கு இந்த ரே, இது வந்து இந்த ஆங்கிள் அதிகமாக ஃபோக்கல் லென்த் கம்மியா இருக்கும். ஸோ பவர் ஆஃப் த லென்ஸ் இஸ் வெரி ஈஸி கான்செப்ட். த யூனிட் ஆஃப் த பவர் ஆஃப் த லென்ஸ் எதுக்கு சொல்லுவோம், diopter or meter is the power of the lens. Power of the lens easy concept தான். அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லணும். ஆல் கன்வர்ஜிங் லென்ஸுக்கு வந்து பவர் ஆஃப் த லென்ஸ் இஸ் பாசிட்டிவ், சைன் கன்வென்ஸ். பவர் ஆஃப் த லென்ஸ் இஸ் பாசிட்டிவ் எப்பனா ஃபார் converging rays. பவர் ஆஃப் த லென்ஸ் எப்போ நெகட்டிவா இருக்கும், diverging rays க்கு நெகட்டிவ். தேங்க்யூ.